இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணீங்கன்னா, ஒரு வேல்யூபிளான ஸ்கில்ஸ மிஸ் பண்ணுவீங்க. ஆனா, இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 30 டேஸ்ல நீங்க ஓன் வெப்சைட் டெப்ளாய் பண்ண டெவலப்பர் ஆகலாம். ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டூ த 30 டே ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மென்ட் புக். இங்க நெறைய பேரு இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. கோடிங்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிகிரி வேணும். ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்தா மட்டும் தான் அத லேர்ன் பண்ண முடியும்னு. பட் இது 2மே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மித்து தான். கோடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் டிகிரி. It's about discipline. Coding is not about talent. It's about consistency. Just 2 hours per day and கரெக்டான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, 0 நாலேட்ஜ் இருந்தாலும் பரவால்ல. 30 டேஸ்ல ரியல் டைம் வெப்சைட் உங்களால டெப்ளாய் பண்ற லெவலுக்கு நீங்க வளரலாம். இந்த பூட் கேம்ப் உடைய விஷன் அண்ட் கோல் ரொம்ப சிம்பிள். ஃப்ரம் பிகினர்ல இருந்து ஒரு பில்டரா மாத்தணும் அண்ட் ஈவன் ஃப்ரம் லேர்னர்ல இருந்து ஒரு டெப்ளாயரா மாத்தணும். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும், கரியர் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணாலும், இந்த ஜர்னி உங்களோட ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வெப்சைட்ட ஒரு வீடா இமேஜின் பண்ணிப்போம். ஒரு வீடு அப்படிங்கிறதுக்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அத பொறுத்து தான் வீடும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுபோல சுத்தி எழுப்பி இருக்கக்கூடிய சுவரு அண்ட் பிம்பம் இது எல்லாமே இந்த பீம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் ஒரு வீடு நிலைச்சு நிக்கும். அந்த மாரி தான் ஒரு வெப்சைட்ட தாங்கி நிக்கிற ஒரு ஸ்கெலட்டன் தான், ஒரு எலும்பு கூடு தான் நம்ம HTMLன்னு சொல்றாங்க. இந்த HTML அப்படிங்கிறது மட்டும் இல்ல அப்படின்னா, எல்லாமே ஒரு எம்ப்டி லேண்ட் தான். நெக்ஸ்ட் CSS. CSSங்கிறது வீட்ல வந்து பெயிண்டிங் பண்ணா தான் வீடு பார்க்க அழகா இருக்கும். அண்ட் ஃபர்னிச்சர் செட் பண்ணணும். லைட்டிங்ஸ் இது எல்லாமே செட் பண்ணா தான் வீடு 70% கம்ப்ளீட் ஆகும். இந்த மாரி ஒரு வெப்சைட்டுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, கலர்ஸ் செட் பண்றது, லேஅவுட் செட் பண்றது, அனிமேஷன் செட் பண்றது, இது எல்லாமே தான் வெப்சைட்ட பார்த்தோம்னா, வாவ்! அப்படிங்கிற ஃபேக்டர் குடுக்கும். CSS மட்டும் இல்லன்னா வெப்சைட் ரொம்பவே போர் அடிக்கும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, பிளம்பிங் இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2மே இருந்தா தான் வீடு 100% ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாரி வெப்சைட்ல பட்டன் கிளிக்கிங்கு, ஃபார்ம் சப்மிட் பண்றது, டேட்டா சேஞ்ச் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஜாவாஸ்கிரிப்ட் தான் காரணம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் வெப்சைட்டோடைய பிரெயின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க கோடிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 மைண்ட் செட் ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டோன்ட் மெமரைஸ் எனிதிங். ஒரு டெவலப்பருக்கு டேக் தெரியல, கோட் தெரியலன்னா கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. அதே ஒரு எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியலனாலும் கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கோடிங் இஸ் எ ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூகுள் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேட ட்ரை பண்ணுங்க. மக்கப் பண்ணாதீங்க. செகண்ட் 50% ரூல். இந்த 50% ரூல்ங்கிறது 1 ஹவர் நீங்க வீடியோல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, டுட்டோரியலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, 1 ஹவர் நீங்க பிராக்டிகலா ஹேண்ட்ஸ் ஆனா நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்ப ஸ்விம்மிங் கத்துக்க போறீங்க. 1 ஹவர் நீங்க ஸ்விம்மிங்க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா போதுமா? தண்ணீல இறங்கணும் ஃபர்ஸ்ட்டு. தண்ணீல இறங்கி நீச்சல் அடிக்க பழகுனா தான் நீச்சல் அடிக்க முடியும். அந்த மாதிரி தான். ஒரு வீடியோ ஒரு கோடிங் ஒரு டெவலப்பரா ஆகணும் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் டியூட்டோரியல் பார்த்ததுக்கப்புறம் 1 ஹவர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியே ஆகணும். அண்ட் லவ் த ரெட் ஏரர்ஸ். ரெட் ஏரர பார்த்தோம்னா பிகினர்ஸ்லாம் பயந்துருவாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க, குட் சம்திங் டூ ஃபிக்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஒவ்வொரு அ பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள பார்த்து பயப்படாம, ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம சால்வ் பண்ணி போகும்போது, நமக்கு நமக்கு அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறோம். நம்மளோட பிரச்சனைகள ஒவ்வொரு பிரச்சனைகள சால்வ் பண்றதுல இருந்து. ஸோ இந்த மாரி தான் வெப்சைட்ல இருக்கக்கூடிய எரர்ஸ சால்வ் பண்றது மூலமா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசா நம்ம கத்துக்கிறோம். அந்த நெக்ஸ்ட் திங் இது ஒரு 10 ஹவர் டார்ச்சர் பண்ற கோர்ஸ் இல்ல. இது 2 ஹவர் ஸ்மார்ட் சிஸ்டம் கோர்ஸ்.
ஸோ 40 மினிட்ஸ் லேர்னிங் பண்ணுவீங்க. அண்ட் 60 மினிட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பில்டிங் பண்றீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. அண்ட் 20 மினிட்ஸ் வெப்சைட்ட ரன் பண்ணி டீபக் பண்ணி பார்க்குறீங்க. எங்கேயும் எரர்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. இதுல எரர்ஸ் வரலன்னா, எரர்ஸ் வருதா வரலையாங்கிறது ஸ்டார்ட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் ரன் பண்றீங்க. ஓகே. கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் தான் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் வீக் HTML அண்ட் CSSல மாஸ்டர் ஆயிட்டு லிங்க் ட்ரீயோட க்ளோன் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் ஃபார் த சோசியல் பிரசன்ஸ். நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னா, என்னோட LinkedIn ப்ரொஃபைலு, GitHub ப்ரொஃபைலு, பெர்சனல் போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே அதில பிளேஸ் பண்ணி ஆன்லைன்ல பிரசன்ஸா காட்டுறது தான் இந்த லிங்க் ட்ரீங்கிறது. இது நம்ம க்ளோன் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வீக் கால்குலேட்டர்ங்கிறது லாஜிக் அண்ட் சால்விங் பேஸ் பண்ணி ரீசனிங் பத்தி நம்ம கால்குலேட்டர்ஸ் பில்ட் பண்றோம். இது ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS யூஸ் பண்ணி பில்ட் பண்றோம். இந்த தேர்ட் வீக் வெதர் ஆப் பில்ட் பண்றோம். ரியல் டைம் டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி நமக்கு தர்றதுக்காக. நம்ம ஒரு சிட்டிய சர்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த சிட்டில கரண்ட் வெதர் என்ன அப்படிங்கிறத எடுத்து தர்றதுக்காக நம்ம வெதர் ஆப் எடுக்கிறோம். அந்த ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பிளஸ் டாஸ்க் ட்ராக்கர். இந்த டாஸ்க் ட்ராக்கர்ங்கிறது அட்வான்ஸ் லெவல் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேஷ்போர்டு. நம்ம டாஸ்க் யார் யார் என்ன டாஸ்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இது ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட். அண்ட் இதெல்லாம் நம்ம டெப்ளாய் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதெல்லாமே நான் பில்ட் பண்ணது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 டூல்ஸ் வந்து நமக்கு முக்கியமா தேவை. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுற முன்னாடி ஃப்ளைட் செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இது ஃப்ளைட்டுக்கு ஃபியூவல் கரெக்டா போயிருக்கா? லக்கேஜ் எல்லாம் கரெக்டா ஏறிடுச்சா? எல்லா டோரும் ப்ராப்பரா லாக் ஆயிருக்குதா? உள்ள வந்து நம்மளோட க்ரூ மெம்பர்ஸ் கரெக்டா இருக்காங்களா? நம்மளோட சிட்டிங் போர் பேசஞ்சரோட சிட்டிங் பொசிஷன் கரெக்டா இதாயிடுச்சா? இன்ஜின் வந்து ப்ராப்பரா இருக்குதா? இது எல்லாமே பார்த்து செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ரன் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ரன் ரன் ரன்வேல ஓட விட்டு டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வெப்சைட் பொறுத்தவரைக்கும் 3 விஷயம் ரொம்ப. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர். ப்ரௌசர் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்றது. நம்மளோட வெப்சைட்ல எங்கேயும் எரர் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்கறது, இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் ப்ரௌசர். செகண்ட் VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் கஸ்டமைசபிள் பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா கோடு நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனலான கோடு ரைட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஃபியூ எக்ஸ்டென்ஷன் லைக் லைவ் சர்வர் அண்ட் லைவ் ப்ரிவ்யூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடு நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களோட ப்ரிவ்யூ கோடோடைய உங்களோட அவுட்புட் வந்து லிஸ்ட்டாக நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை பார்த்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஸோ இதை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டே 1 ரைட் நவ் ஸ்டார்ட் ஆகுது. கோடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ கிஃப்ட், இட்ஸ் அ ஹேபிட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுங்க. H1 டேக் போட்டு ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுங்க. ஃப்ரம் கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு பிகினர்ல இருந்து பில்டரா நம்ம மாற்ற போறோம். ஸோ லெட்ஸ் பில்ட் த ஃபியூச்சர். இந்த வீடியோ உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரியல் டைம் கோடிங் ஜேர்னி இது எல்லாமே வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க பிகினரா, ஸ்டூடெண்டா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கமெண்ட்ஸ்ல பிகினர்னு போடுங்க. நான் உங்க ஜேர்னிக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் தரேன். ஸோ we will meet on the next day 1. Be ready with us. Thank you so much.